அமரன் மூவி இப்போ வரைக்கும் நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருக்குது. அந்த நடிப்பையும் தாண்டி அது ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ இந்து ரெபேக்கா இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு பெண்மணி இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அந்த கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்தாங்க. என்ன தான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாலும் அவங்க கணவருக்கு இவங்க அழுதா பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தினால கடைசி வரைக்கும் அந்த இறுதிச் சடங்குல கூட அழாமல் தான் இருந்ததாக கூட அந்த மூவிலையும் காட்டியிருப்பாங்க. அதை தான் சாய் பல்லவி ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இப்போவும் இந்த மாதிரி இருக்காங்க. கடந்த 2 வருட காலமாக ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்காங்க. இவங்க சீரியலில் ரொம்ப ரொம்ப பிரபலமாக நாதஸ்வரம் அப்படின்ற சீரியல் மூலயமா தன்னுடைய கெரியரை ஆரம்பித்து இப்போ 3 முடிச்சு அப்படின்ற சீரியல் மூலயமா ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்களுடைய கெரியரில் க்ரோத் ஆகிட்டுருக்காங்க. இந்த நிலையில் அவங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு சாங்லாம் பாடி மக்களை அழ வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க வேறு யாருமே இல்லை, ஸ்ருதி அரவிந்த். ஸோ இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் அவங்களுடைய காதல் கணவருடைய மரணத்திலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் அவங்களுக்கு நடந்த சில உண்மை சம்பவங்கள் கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அந்த உண்மை சம்பவங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரியல் இந்து ரெபேக்கா வர்கீஸ் இவங்க தான், அதாவது ஸ்ருதி அரவிந்த். இவங்களை சீரியல் மூலயமா ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியும். பல வெற்றிகரமான சீரியலை இப்போ பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு கோவை பொண்ணு. ஸோ கோவையிலேருந்து இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுவும் தன்னுடைய மறைந்த கணவரான அரவிந்த் வீட்டில் தான் இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளுடைய எமோஷ்னலை அப்படியே பிரேக் பண்ணி கூப்பிட்டு போகணும், இதிலேருந்து அவளை வெளியே வர வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட அவங்கள ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களுடைய எமோஷன் கூடவே இவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்காகவே அவங்களுடைய சொந்த ஊரான கோவையெல்லாம் விட்டுட்டு 6 மாத காலமாக இவங்க கூடவே இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய இன்லாஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் ரியல் லைஃப்பில் இருப்பாங்கன்னா பல பேருக்கும் கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இவங்க அவங்களுடைய மறைந்த கணவரான அரவிந்தோடைய நினைப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவருடைய அந்த இறுதிச் சடங்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அவருடைய ரூமில் படுக்கும்போது ரொம்ப அவருடைய வாய்ஸ், அவருடைய ஞாபகங்கள் இப்படிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது சட்டனாக ஒரு ரியலாக கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கூப்பிட்ற வாய்ஸு. ஸோ அவருடைய வாய்ஸ் தான் கேட்குது. கண்ணை திறந்து பார்த்தா இவங்க இப்போ ரீசெண்டாக கையில் ஃபுல்லாக அவருடைய ஃபோட்டோஸ் தான் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ அவங்களுடைய கண்ணில் படுது. ஸோ அந்த ஃபோட்டோவை இப்போ கையில் வச்சுருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த ஒரு தருணமாக தான் இருக்குது. அண்டு கோவையில் வழக்கப்படி ஒரு 6 மாதம் இந்த யார் விதவையாக இருக்காங்களோ அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைப்பாங்களாம். அந்த சமயத்தில் இறந்து போனவங்களுடைய ஆன்மா அவங்களுடைய வீட்டுக்கு வாசல்லையோ இல்லைனா எப்படியோ ஒரு வழியில் அவங்கள சந்திக்கிற மாதிரிலாம் இருக்குமாம். அந்த டைமில் சாப்பாடெலாம் வைப்பாங்களாம். அந்த மாதிரி அரவிந்த் காக்கா ரூபத்தில் வந்ததாகவும் ஸ்ருதியோடைய பேரண்ட்ஸ் அவங்க அம்மா அதை ஃபீல் பண்ணி அந்த சாப்பாடு வச்ச கதை இது எல்லாமே கூட சொல்லியிருக்காங்க. உண்மையாலே அந்த குடும்பமே அரவிந்தை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம், நீங்களும் முட்டாள்தனமான வேலையை தான் பண்ணுறீங்க, மகள் தான் அந்த ஒரு இறப்புலேருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்களும் ஏன் அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த வலி வேதனை அதிலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு இன்னொரு லைஃப்பை அவங்களுக்கு அமைச்சு வைங்க, அவங்க சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் நிறைய பேர் சில விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் 2வது திருமணத்தை பற்றி, அதாவது 2வது வாழ்க்கையை பற்றி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றத ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி சொல்லும் போதே எங்களுடைய நிச்சயதார்த்தம், திருமணம், ஆடி வருஷ தீபாவளி, பொங்கல், ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இப்படி வாழ்ந்த காலங்கள் ரொம்பவே குறுகியமாக இருந்தாலுமே நாங்கள் எங்களுடைய ஞாபகங்கள், மெமரிஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நிறைய 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 கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நான் அரவிந்தை பற்றி யோசிக்கும் போது எல்லா அழகான தருணங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஆரம்பத்தில் என்னை எல்லோரும் பைத்தியம்னு சொன்னாங்க. ஸோ நான் சைக்காட்டிஸ்ட்கிட்ட போனேன். அவங்கக்கிட்டலாம் கேள்வி கேட்பேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் என்னை விட்டு போனார் அப்படிலாம் கேட்பேன். ஆனால் அரவிந்த் இப்போ நேரில் வந்தால் வரமாட்டார். இன்கேஸ் அவர் வந்தால் அவரை நான் எங்கேயுமே போக மாட்டேன், பிடிச்சி வச்சுப்பேன். அந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏன் இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போனீங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு இன்டர்வியூ சொல்லும் போதே பார்க்குறவங்களுடைய கண்களும் கலங்குச்சு. இதுதான் ரியல் லைஃப்லேயும் நிறைய பேர் இதை தான் அனுபவிக்கிறாங்க. ஒருத்தங்க இழந்துட்டாங்க அப்படின்னா
அவங்களுடைய நினைப்புலையே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க ஒரு சிலர்னா, இன்னொரு பக்கம் இல்லை ஓகே நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. அவங்களுடைய இந்த அழகான தருணங்களை மனசில் சுமந்துட்டு இருக்காங்க, நினைவுகளாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். அந்த குடும்பத்துக்கு உலகமே ஸ்ருதியாக மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அண்டு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்ருதியுமே ரொம்ப அழகாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நிறைய பக்கெட் லிஸ்ட் வச்சுருந்தாங்க 2 பேர் சேர்ந்து. இங்கே போகணும் அங்கே போகணும், நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அந்த அளவுக்கு அவருடைய நினைவுகளை ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் 3 முடிச்சு சீரியலே இவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து அந்த ஒரு ரோலை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஆக்டிங்னா, இன்னொரு பக்கம் சிங்கிங்லேயும் இப்போ பின்னி பெடல் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, பாடல் பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காம அண்டு நிறைய வாய்ப்புகளும் வருது. அதனால் கற்றுக்கிட்டு இப்போ பாடல் பாடுறாங்க. அதனால தான் ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவங்க பாடின பாடல் அரவிந்துக்கும் ரொம்ப பிடிச்சது. எங்கள் பாட்டு அப்படின்னு சொல்லி பாடும்போது அங்கேருந்து 100 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. எல்லாருமே எழுதாங்க. இன்ஸ்டா பக்கமும் அது நிறைய வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு இப்படி ஒரு அழகான காதல் அண்டு அழகான வாழ்க்கையை ஏன் கடவுள் எடுத்தாருன்ற கேள்வி இன்னமும் பல பேருக்கும் இருக்குது. அண்டு என்னதான் இதெல்லாமே நடந்தாலுமே ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே கடினமான விஷயம். ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த ரியாலிட்டியில் தான் நம்ம இருந்தாகணும், இல்லைனா நம்ம வந்து வாழவே முடியாது. ஸோ செகண்ட் மேரேஜ் அப்படின்றது வந்து எனக்கு என்ன நடக்கணும், ஏது நடக்கணும் எல்லாமே நான் இந்த யூனிவர்ஸை நம்புகிறேன். இந்த யூனிவர்ஸ் வந்து யாருன்னா இப்போ எனக்கு அரவிந்தா இருக்கார். ஸோ அரவிந்துக்கு தெரியும் எல்லாமே, அரவிந்த் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு தான் இவங்களும் இவங்களுடைய அப்பா அம்மாவும் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற ஒரே விஷயம். ஸோ இப்போதைக்கு இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ், செகண்ட் லவ், செகண்ட் இந்த வாழ்க்கை இது எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போக விருப்பம் இல்லையா. இந்த மொமெண்ட், இந்த ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கான், நிம்மதியாக போயிட்டுருக்காங்களாம். அரவிந்தோடைய நினைவுகள் அவர் அவங்க கூடவே தான் இருக்காங்களாம். தொட்டு பேச முடியலனா கூட அவருடைய நினைவில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது போகிற வரைக்கும் போகலாம். ஆனாலுமே இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலருக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் இன்லாஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் ஒரு வெறுமை, தனிமை வந்துடும். அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை எப்போ கிடைக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அமைதுன்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவங்க என்ன பேசுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, இல்லைன்னா நம்ம முன்னால் இருந்தவங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நல்லதாக அமைதுன்ற பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணலாம். இது ஸ்ருதிக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற என்ன முடிவு எடுக்கலான்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் நம்ம கேர் பண்ணால் நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது, வாழவும் முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில், அப்படிப்பட்ட சொசைட்டியில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.